சிறிது நேரம் உட்கார்ந்துருந்தாலே ஆசன வாயில் சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சி நரம்புகள்லாம் சுருங்கி அந்த மூலம் பிரச்சனை வந்து சிறிது சிறிதாக குணமாகறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கழிவு நீர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, ஒரு ஸ்கின்ல ரேஷஸ்ஸு சொறி சிறகு இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சில மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகளை போட்டு அந்த நம்ம கழிவு நீர்னு சொல்கிறது வந்து நல்லா அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல ஸ்கின்னை வந்து நல்லாவே கழுவிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் ஸ்கின்ல உள்ள வைரஸ் பாக்டீரியா எல்லாமே அதில் தண்ணியில் வந்து அந்த மூலிகையால் தண்ணியில் எல்லாமே அது இறந்து போய் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாகவே அந்த காலத்துலேருந்து ஒரு எல்லாருமே வேப்பிலை போட்டு விதவிதமான தண்ணியில் குளிக்கிறது, மாயிலை போட்டு குளிக்கிறது, இந்த மாதிரி செய்யும்போது தான் உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மேலே ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கழிவு நீர் மூலமா வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே வந்து புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் ஒன்று இருக்குது. புகைப்பிடிக்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஆட்டோட புழுக்கைன்னு சொல்கிற ஷிட்டில் வந்து நல்ல கனலை உருவாக்கி